தளபதி அவர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல. நாங்க இந்த உங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த 2010ல இருந்து இப்ப வரைக்கும் உண்மையா உறுதுணையா உழைப்பு கொடுத்து என்னோட கை காசை போட்டு நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. இது எல்லாமே ஒரு பொதுநல சேவையா தான் பண்ற மொழிய எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு பிரபலம் அதுக்காகலாம் பண்ணலைங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நீங்க கட்சி அறிவிச்சிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி அறிவிச்ச உடனே கடந்த 20 வருஷம் 30 வருஷம் உயிரை கொடுத்துட்டு பாடுபட்டிருக்காங்க எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்ப இதை பேசுறேங்க. அவங்களுக்கெல்லாம் மறுக்கப்படுது. உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்லை. நடுவில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் உண்மையா இருக்கிறவங்கள உங்க பக்கமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சார்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு முக்கியமான எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லா கட்சி எல்லா இதுலயும் நடக்கிற ஒரே தப்பு தான் இங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. இதை நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்து இதை நீங்க சரி செஞ்சு உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்து கை கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா மேன்மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உயிரை கொடுத்து பாடுபடுற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து மேன்மேலும் வளர்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொன்னு, நாங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா எந்த ஒரு பாகுபாடு இல்லாம என்னோட சொந்த பணம் தான் போட்டு பண்ணி இருக்குதுங்க. யாருக்கிட்டையும் வாங்க கிடையாது. பிளட் கேம்ப் நடத்தியிருக்கோம், அன்னதானம் போட்டிருக்கோம், ஸ்கூலுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்கு உங்க பேர்ல. அதே மாதிரி உங்க பேர்ல எல்லா நலத்திட்டமும் பண்ணியிருக்கோம். எல்லா நலத்திட்டத்திலையும் எங்களுக்கு உதவி செய்யலினாலும் இங்க இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமராபாளையம் நகரத்துல இருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் பண்ணி எங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்யறத பாதி கூட செய்ய விடாம தடுத்து நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க. இது எல்லாத்தையுமே நாங்க மேலிடத்துக்கு கொண்டு வந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துதாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாதுங்க உண்மையாலும். அதனால இப்ப இதன் மூலம் நான் எல்லாமே தெரிவிக்கலான்ற ஒரு இதுலதான் இந்த பேட்டியே உங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான் கொடுக்குதுங்க. இதுக்கு மேல நீங்க இது எல்லாத்தையும் பார்த்து சரி செஞ்சு உண்மையா உழைச்ச தொண்டனுக்கு அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்க 1 ரூபாய் போட்டாலும் அது உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கணும். மகளிர் அணி தனியா கொண்டு மகளிர் அணிங்கிற ஒரு பொறுப்பு கரெக்டான ஆளுக்கு போட்டு கீழே இருக்கிற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு சொன்ன முதல் ஆள் தமிழ்நாட்டிலேயே நான் தாங்க. இன்னொன்னு உங்களுக்கு தாழ்மையா தெரிவிச்சிருக்கிறேங்க தளபதி அவர்களே, தமிழ்நாட்டிலேயே முதல்ல மகளிர் அணி குமராபாளையத்துல சிறப்பா ஃபங்க்ஷன் பண்ணி நடத்தினது எங்க குமராபாளையத்துல தான். அது உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு இளைஞர்கள் வந்தாலும் நாங்க நிறுத்தாம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை நீங்க இந்த பொறுப்பு போடுற விஷயத்திலைங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி யார் உண்மையா வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து அவங்கள இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு உண்மையா உழைக்கிறதுக்கு வழி செய்யணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்க.